நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று காலை முதலே கனமழை அவ்வப்போது கொட்டி வருகிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு கனமழை கொட்டி அதன் பிறகு ஒரு மிதமான மழை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட மாவட்டம் முழுக்க பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது வேதாரண்யம், உப்பளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உப்பு தொழிலை நம்பித்தான் சுமார் 15,000 தொழிலாளர்கள் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய உப்பளங்கள் முற்றிலுமாக மழைநீரில் கரைந்து மழை நீரும் உப்பு சேர்ந்து ஒரு உப்பு கரிக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே ஒரு உப்பு நீர் விவசாயிகளினுடைய இந்த தொழிலாளர்களினுடைய கண்ணீரை போல உப்பு கரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் பறந்து விரிந்த இந்த இடம்தான் உப்பளங்கள். இந்தியாவினுடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் ஒவ்வொரு அரிசியிலும் சேர்ந்திருக்கக்கூடிய உப்பு என்பது இங்கிருந்துதான் பெரும்பாலும் உற்பத்தி செய்யப்படுகிறது. தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக வேதாரண்யத்தில் இருந்துதான் உப்பு ஏற்றுமதியாகக்கூடிய சூழல். ஆனால் இந்த ஏற்றுமதி தொழில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல 100 கோடி ரூபாய் உப்பு வியாபாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் நாகை மாவட்டம் கடுமையாக இன்று நேற்றும் இன்றும் பெய்திருக்கக்கூடிய மழையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்த நாட்களுக்கும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதன் காரணமாக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரிகள் முற்றிலுமாக கடைகளை அடைத்திருக்கிறார்கள். சுமார் 95% கடைகள், மளிகை கடைகள், வியாபாரிகள், ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்துக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் வெளியே நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படக்கூடிய சூழல். கிழக்கு கடற்கரை சாலை என்பது இந்த வழியாகத்தான் கன்னியாகுமரி வரையிலும் செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அங்கேயும் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே கன்னியாகுமரிக்கு வரை செல்லக்கூடிய இந்த சாலையில் வேகமாக பயணிக்க முடியும் என்ற சூழல் குறைந்து ஒரு குறைவான வேகத்தில் மட்டுமே பயணிக்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புயல் வந்தால் என்னவாகும் என்ற அச்சமும் கலக்கமும் இந்த மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 6 ஆண்டுகளுக்கு முன்னால் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இந்த நாகை மாவட்டமும் ஒன்றாக இருந்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் என்ன நடக்கும், புயல் கரையை கடக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியோடும் கலக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் ஒரு தயார் நிலையில் இருந்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நந்தா.